ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ விளையாட போறோம்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் தாங்க. ஸோ நம்ம எபிசோட கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 4வது எபிசோடில் இருக்கிறோம். ஓகே காய்ஸ், நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம போயிட்டு இருக்கிறோம் காய்ஸ். வேற லெவலில் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓ ஓ செம்மையா இடி அடிக்குதுங்க. என்ன சத்தம் அது? டேஸ் உனக்கு கேட்குதா? ஆமாம், சவுண்ட் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருது. நம்ம சேஃப் தானே டேஸ்? இப்போதைக்கு நம்ம சேஃப் தான். ஓகே, மழை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடியும் மின்னலும் அடித்து வீசி கொளுத்திட்டு இருக்குதுங்க. சாமி இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு. ஃபுல்லாக நொறுங்கி இந்த இடமே பாம் பிளாஸ்ட் ஆகிருக்குங்க. பாம் நேரம் இங்கே விழுந்துருக்கு போல். சரியான ஹைட்டில் இருக்கோம். இங்கே தான் எழுத்துரு கேட்குது. அங்கே தான் இருக்குது கேபிட்டல் பில்டிங்கு. ஸோ நம்ம சுற்றி தான் போகணும் அப்படின்றாங்க. இதுதானே டவுன் டவுன் ஏரியா? ஆமாம், இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய வேஸ்ட் லேண்ட் தான் இது சுற்றி. ஓவர் ஹியர் இந்த சைடு தான் நம்ம போகணும். ஓ இடி சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. வேற லெவல் தான் கைஸ். ஹே டேஸ், வரேன் பின்னாடி தான் வரேன். ஓகே, நம்ம வந்தாச்சு கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோலும் டெஸ்ஸும் வேறு லெவலில் கலக்குன்னு கலக்கிட்டு பங்கமாக எஸ்கேப் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா எலின்னு ஒரு பொண்ணை ஸ்மகிள் பண்ணி வேறு கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் இங்கே என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு ஜாம்பிஸை வேட்டையாடுறதுக்கு ஆமோஸ் ரொம்ப முக்கியங்க. ஓகே ஓகே, இன்சைடு எதுவும் இல்லை, நம்ம வழக்க போல் அந்த சைடு போயிடலாம். ஓகே, இன்சைடு ஒரு வழி இருக்குது, இப்படி தான் போகணும். ஓ எல்லா பில்டிங்கும் பயங்கரமாக நொறுங்கி இருக்குங்க. இந்த இடமே ஃபுல்லாக நொறுங்கி இருக்கு. அதுவும் இல்லாமல் இவன் பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் செத்துருக்கான். ரொம்ப கொடூரமாக செத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓகே போயிடலாம். இந்த சைடெலாம் வழி இல்லை. ஆனால் நம்ம வந்து எப்பவும் போல் மேலே ஒரு வழி போகுது. அதுக்கு முன்னாடி இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா ஒவ்வொரு டூலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் கன்ஸு எல்லாத்தையும் நம்ம மாட் பண்ண முடியும். ஓ இங்கே ஒருத்தர் இறந்துருக்காங்க. ஓ மை காட், ஆமை கிடச்சி. ஓகே, ஏதோ லெட்டர் இருக்கு போல். பேக்கப் வருவாங்க, இவனை வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி அவன் செத்தே போயிட்டாங்க கடைசியில். பாவம். ஓகே, மேலே ஒரு வழி போகுது. சரி, இங்கே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஓகே, கிளிக்கருங்க. இந்த ஜாம்பிக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிளிக்கர். நம்ம ஒரு பேர் வச்சிடலாம். இந்த ஜாம்பிக்கு பேர் மண்டகசாயம். பல வருஷமாக அவன் செத்துருக்கான் போல். ஸோ அதனால தான் அவன் மண்டை வந்து மண்டகசாயம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றான். ஓகே, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் வந்து காதுலெல்லாம் கேட்கும் அப்படின்னு டெஸ்ட் சொல்கிறா. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சவுண்டை வச்சு தான் அந்த கிளிக்கர்ஸ்லாம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணும். அதாவது மண்டை கசாயம். இந்த எல்லா பில்டிங்கும் அப்படியே நொறுங்குறக்குள்ள நம்ம போயிடலாம் கைஸ். எனக்கு பாருங்க இந்த பில்டிங்கு ஃபுல்லாக கோணையாகவே இருக்குது. பார்த்து வாங்க. ஓகே, இந்த சைடு எதுவும் இல்லை, அந்த சைடு போயிடலாம். பில்டிங் நொறுங்காதுல. ஓகே, இந்த சைடு எதாவது இருக்கா? ஓ ஓ ஓ ஓ இங்கே பாருங்க, பில்டிங் அதிரிக்கிட்டே இருக்குங்க. ஓகே, எல்லாமே சரியாயிரும். பாருங்க ஆலிஸ் வெல் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஓகே, ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்குது, நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம். நைஃப் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நைஃப் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஹெல்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேப்லெட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 30-40 டேப்லெட் இருந்தாலும் 50 டேப்லெட் வேணும். 50 டேப்லெட் தான் வந்து மேக்ஸிமம் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஏய் தேஸ், கொஞ்சம் கை கொடு அப்படின்றா. ஓகே, நம்ம கதை திறந்துடலாம் கைஸ். ஓப்பா,
ரைட்டு. ஓகே ஓகே ஓகே. ஓ ஓ ஓ ஓ பாக்ஸ் 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 அடிச்சிட்டாங்க. ஓடு கமான் டெஸ் சுடு. ஓ ஓ பிளட் பாருங்க எவ்வளோ இறங்கிருச்சு அதுக்குள்ள. உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை ஜோல்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகலை. ஓகே நம்ம இந்த இடம் ஃபுல்லாக சப்ளைஸ் தேடுவோம். அதாவது பொருட்கள்லாம் நிறையா இருக்கும், பிளட் கிடைக்கும், ஆமோ கிடைக்கும். ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு எலி சொல்கிறா. அது அப்படிதான் அப்படின்னு டெஸ்ட்டும் சொல்கிறா. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் சோல்ஜர்ஸ் கிட்டேருந்து, அதாவது ஆர்மிக்காரங்க கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு எப்படியாவது வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடூரமான ஜாம்பிஸ் கையில் தாங்க நம்ம மாட்டியிருக்கோம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எவன் வந்தாலும் நம்ம தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு வழி இருக்குது. ஓகே அது ஏதோ கேட்குது. இந்த பிளட் எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி டெஸ். ஓகே நம்ம கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளட்டையும் கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே யூஸ் ஷிவ், அதாவது ஷிவ்னா கத்தின்னு அர்த்தம். அந்த கத்தியை நம்ம யூஸ் பண்ணி கதை திறந்தாச்சு. ஓகே ஜாக் பாட்டுன்றா, அதாவது பிங்கோன்றாவ. பிங்கோ மேடாகுன்னு சொல்லிட்டுக்கிறா. ஓகே ஃபைன், நம்ம இந்த சைடு எதுவும் இல்லை, பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்க இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேப்லெட் கிடைக்குது. ஓ பின்னாடி இருக்குது, பின்னாடி. ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். சிசரு, டேப்பு எல்லாத்தையும் சுட்டிக்கலாங்க. இங்கே ஒரு ஷிப் பார்த்தீங்களா, இன்னொரு கத்தி அங்கே. அதாவது ஒரு டோர் திறக்கிறதுக்கு ஒரு கத்தி யூஸ் பண்ணோடனே இன்னொரு கத்தி கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கிடச்சி பார்த்தீங்களா, எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ கத்திலாம் கிடச்சுன்னா நம்ம யோசிக்காமல் யூஸ் பண்ணிடுறது நல்லது தான் கைஸ். இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போகணும் நம்ம வெளியே. அட கடவுளே, இங்க பாருங்க எப்படி ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறானு. ஐயோ பாவம். இப்போ மேலே தான் போகணும் நம்ம. மேலே போய் பாரு தேஷ், எங்க வழி இருக்கா? ஓகே அங்க கிளியரா தான் இருக்கு. எலி நீ மேலே ஏறு. ஓகே குழந்தைய ஏறிட்டா. இப்போ நம்ம மேலே போகணும். நம்மளை வந்து வழக்க போல தேஷ் நம்மளை லிஃப்ட் பண்ணுவா. வாடா பெரிய மனிதா, கை கொடு. ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. அப்பா உண்மையிலே டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் தான். ஓகே மேலே ஏறியாச்சு. ஓ ஓ ஓ ஓ கிளிக்கர்ஸ், இப்போ மண்டை கசாயம் வந்துட்டாங்க. ஓகே 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 ஆக்ஷன் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓ அந்த மண்டை கசாயம் பாருங்க எப்படி இருக்கான்னு. சை பார்க்கவே அருவருப்பாக இருக்குங்க. கரெக்டான பேர் தான் வச்சுருக்கோம், மண்டை கசாயம். அதாவது கிளிக்கர்ஸ், கிளிக்கிங் சவுண்ட் கொடுத்துட்டே வராங்கல்ல. ஒரு டெஸ்ட் ஏதோ பாட்டில் தூக்கி அடிக்கிறா. பாட்டில் தூக்கி மண்டமலை சோலோ. ஓ டிஸ்ட்ராக்ட் பண்ணும் கைஸ். அந்த பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு செங்கல் தான் இருக்குது. செங்கலுக்கு பதிலாக இந்த பாட்டில் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே எடுத்தாச்சு. ஓகே ஒரே ஒருத்தன் தான் சுற்றிட்டு இருக்கிறான். இவன் எப்படி நைஸாக கொண்டுடலாங்க. ஓகே அந்த சைடு தான் நடந்துட்டு இருக்கிறான். இந்த டோர் வழியாக போய் அந்த டோர் வழியாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே இந்த சைடு தான் இருக்கான். நம்ம பாட்டிலை வந்து தூக்கி வீசலாமா இல்லை கொண்டுடலாமா? எதுக்குங்க இவனுக்கு பாட்டிலெலாம் வேஸ்ட் பண்ணிட்டு அவனை ஏறி போய் கொண்டுற வேண்டியதான். ஓகே ஷிவருக்கு பொழந்துடலாங்க. அவ்வளோதாங்க, குத்தியாச்சுங்க கழுத்தில். சோலையும் முடிஞ்சான் கிளிக்கரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மண்டை கசாயெல்லாம் கொல்லணுன்னா நம்மளுக்கு தேவை கத்தி, இல்லைனா கன்னில் சுடணும். கன்னில் சுட்டால் நிறைய ஜாம்பிஸ் வந்துடுங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அவ்வளோதான், அப்புறம் நம்ம இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து கத்தி யூஸ் பண்ணி கொண்டா கரெக்டாக இருக்கும். மித்தவங்களுக்கு அந்த ரன்னர்ஸ்ன்னு இருப்பானுங்களே, அதாவது அவனுங்க ஓடி ஓடி நம்மளை கொல்லுவானுங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்து நெருக்கியே கொண்டுடலாம். ஆனால் இருந்தாலும் அவனுங்க செமையாக பார்த்துருவானுங்க. அவனுங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியும். ஆனால் லைட் டார்ச் லைட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவனுங்களுக்கு கண்ணே தெரியாது. ஓகே ஃபைன், இந்த இடத்துல எதுவுமே இல்லை கைஸ். நம்ம வழக்க போல் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். மேலே ஏறிடலாம். டெஸ்ட்டும் வெளியும் ரன்னிங் ரேஸ்க்கு போகிற மாதிரி நின்றுக்கிறாங்க. ஓகே கைஸ், ஸோ பண்ணி ஓகே எலி எல்லாமே நீ ஓகே தானே? எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என் பேண்ட்டில் ஒன்றுக்கு தாங்க நான் போகல, அந்த அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு எலி சொல்கிறா. ஓகே அப்போ நீ பேண்ட்டில் ஒன்றுக்கு போகட்டி பரவாயில்ல, குட்டு தான் அப்படின்றா. ஓகே லேடிஸ் நீங்கள் போகலாம். கமான்.
ஓகே, நம்ம இது மேலே ஏறி குதிச்சு அந்த சைடு போயிடலாம் கைஸ். ஆனால் உண்மையிலேயே பாருங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. நாட்டி டாக்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு வேற லெவல் தாங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த இடம் பார்த்து வாங்க. ஓ, கீழே பார்க்காத. ஓ, நம்ம மேலே அந்தரத்தில் நடக்க போகிறோங்க. ஓகே, வெளியே போயிட்டா. இதெல்லாம் வந்து பழைய பிளாட்ஃபார்ம். கீழே உழுகாம இருந்தா சரி. ஓகே ஓகே ஓகே, நம்ம வீட்டுக்கு விழுந்துருமோ. ஓ ஓ ஓ ஓ ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே எலி, என்னம்மா பார்க்குற? ஹைட்டா? உனக்கும் ஹைட்டுனா பயமா? எனக்கும் ஹைட்டு தாங்க பயம். கீழே பார்க்காத அப்படின்றா. டெஸ் வந்து ஓகே, இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது, நம்ம இந்த சைடு வழியாக பூந்து போயிடலாம் அப்படின்றா. ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை டாச் பண்ணி போயிட்டுக்கிறோம். கீழே போகணுங்க நம்ம, ஏன்னா அப்போ தான் அந்த சைடு போக முடியும். கேபிட்டல் பில்டிங்னு சொன்னால அந்த சைடு போக முடியும். இங்கே தான் ஒரு ரூம் இருக்குது. என்ன கட்டையா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கட்டையும் அதையும் பாருங்கள், அதில் கீழே லைஃப் பார் மாதிரி ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ சேமாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம கட்டை இன்னும் யூஸ் பண்ணல. ஓகே, இங்கே ஒரு கன் கிடச்சிருக்குங்க. ரன்னர்ஸ்ன்ற டெஸ்ட்டு. ஓகே, நான் வந்து போய் செக் பண்ணுறேன், நீ வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஓகே கைஸ், இப்போ நீ அவங்க வரமாட்டாங்க, இனி நம்ம தான் கீழே போய் துவம்சம் பண்ணிடணும் போல். வழக்கம் போல் கீழே போயிடலாம். ஓகே, வந்தாச்சுங்க. மெதுவாக போயிடலாங்க. எந்திரிச்சு ஓடனா எல்லாரும் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரன்னர் இருக்கான். ஏய் வெயிட், ஏன் பின்னாடி ஒரு பைப் மாதிரி ஒன்று பார்த்தேங்க. ஓகே, அது எங்கே இங்கே இருக்குது. கட்டையோட பைப் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. பைப்பு தாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு. பைப் எடுத்தாச்சு. இவனை நம்ம கழுத்து நெருக்கியே கொண்டுடலாம். அவ்வளோதாங்க, கிராப் பண்ணியாச்சு. பாக்ஸ் பார்த்தீங்களா, பாக்ஸும் கேட்கும். அதாவது கழுத்து நெருக்கி கொள்ளலாம், இல்லாட்டி கத்தியும் யூஸ் பண்ணலாம். கத்தி இவனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மண்டை கசாயங்காரன் இருப்பானுங்க. ஓ இங்கே ஒருத்தர் இருக்காங்க. அவன் பார்த்துட்டானா அவ்வளோதாங்க. இந்த ரன்னர் தாங்க எல்லாத்தையும் ஊரை கூப்பிட்டு விட்ருவான். அவன் ஊரை கூப்பிட்டு விட்டா முடிஞ்சான். ஓகே, இங்கே ஒருத்தர். ஓ, அங்கே பாருங்க, அங்கே ஒரு மண்டை கசாயம் இருக்கான். ஓ, இத்தனை பேர் இருக்காங்களா? மேலே டெஸ்ட்டும் எலியும் இருக்காங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓ, 2 மண்டை கசாயம், அப்புறம் 2 ரன்னர்ஸ் இருக்கானுங்க. ஸோ இவங்களை பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு தான் தூக்கணும். ஓகே கைஸ், புரிஞ்சு போச்சு. இங்கே ஒருத்தர் ரவுண்ட் அடிச்சு ரங்கரக்கரன்னு சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்க. இவன் மட்டும்தான் ரன்னரு. இவன் இந்த சைடு வரட்டும். வரான் பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்தோடனே பொழந்துடலாங்க. பிடிச்ச ஒரே கிராப் தான். வந்துட்டான். ஓகே, அப்படி கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சாண்டா. கத்தாத, கழுத்து நெருக்கு ஜோல். தப்பிக்கா பார்க்க. அவ்வளோதான், சோலையும் முடிஞ்சிச்சு. ஓகே பார்த்தீங்களா இவன்ட்ட எவ்வளோ புல்லட் இருந்துச்சுன்னு. நல்ல வேலை நம்மளுக்கு புதுசாக அந்த ரிவால்வர் மாதிரி ஒன்று கிடச்சி பார்த்தீங்களா. சரியான பவராக இருக்கும். பிஸ்டலோட ரிவால்வர் கொஞ்சம் பவர் தான். இந்த மண்டக்காசா என்ன பொழந்துடலாம். இவனுக்கு வந்து கத்தி தான் யூஸ் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, நம்மகிட்ட 2 கத்தி இருந்துச்சு, அதில் ஒன்று குத்தியாச்சு. இப்போ நீ ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது. அங்கே ஒரு ரன்னர் இருக்கான், அந்த சைடு ஒரு கிளிக்கர் இருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம மண்டக்காசாயனை கொல்றதுக்கு முன்னாடி இவனை கொண்டுடலாம். ஏன்னா இவன் தாங்க ஓடிட்டே இருப்பான். இவனுக்கு கண்ணு தெரியாது, அதனால் பிரச்சனை இல்லை, டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கண்ணு தெரியணும்ல. இல்லை இருட்டில் அவன் எங்கேருந்து வரான்னு தெரியல. ஓ, இங்கே தான் வரான். இங்கே நிற்போம். வரான். ஓகே, அப்படியே பிடிச்சாச்சு. அவ்வளோதான், பாக்ஸ் அமுக்கி கழுத்து நறுக்கி கொண்டுற வேண்டியதான். ஓ, வாயு ஃபுல்லாக ரத்தங்க. ஓ மை காட். ஓகே ஃபைன், இந்த சைடு எதாவது இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். இனி ஒரே ஒரு ஜாம்பி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அவனை ஃபஸ்ட்டு பொழந்துடலாங்க. பொழந்துட்டுக்கு அப்புறமா இது பண்ணிடலாம். ஓகே, இந்த சைடு யாரும் இல்லை, ஒரே ஒரு கிளிக்கர் தான் இருக்கான். என்ன பண்ணலாம்? ரன்னருங்க இவன், கிளிக்கர் இல்லை. ஓகே, ஷூட்டே பண்ணிடலாங்க. இவனுக்கு எதுக்கு போடா, ஹெட் ஷாட்ரா. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான், செத்துட்டான். எல்லாரும் முடிஞ்சானுங்க. ஓகே ஃபைன். ஓகே, நீங்கள் கீழே வரலாம். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதாவது உன்னோட ஸ்கில்ஸை பார்த்து நான் ரொம்ப இதாயிட்டேன், ஷாக் ஆயிட்டேன். நல்லா இருக்கு, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டெஸ்ட் சொல்கிறா. ஓகே ஃபைன். இது ஒன்றுங்க, டார்ச் லைட் ஆஃப் ஆகி போயிடுது. ஓகே, நம்ம ஷேக் பண்ணி டார்ச் லைட்டை பேக் ஆன்லைன் கொண்டு வந்தாச்சு. இன்சைடு எதுவும் இல்லை நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம். அந்த பிளட்டு அது எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஜோல் கேரி பண்ண மாட்டான். நம்ம வழக்கு போல் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம்.
பாருங்க புல்லட்டு ஓடு 4 புல்லட்டு. ஓகே இங்கே ட்ரையாங்கிள் கேட்குது. இந்த இதை தான் நம்ம இது பண்ணணும். ஓகே ஃபைன். கரெக்டாக பிடிப்பா. அவ்வளோதான் பிடிச்சாச்சு. ஓகே இப்போ இழுத்தரலாம். அவ்வளோதாங்க இழுத்தாச்சு. போங்கம்மா. பார்த்துக்கிட்டே இருக்கீங்கம்மா டெஸ்ஸு. எவ்வளோ நேரம் தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறது. ஓகே இது ஒர்க் பண்ணும். எனக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு. எலி எனக்கு ஒரு கை கொடு. ஓகே அது எடுத்துகிட்டு வராங்க போல். ஓகே இந்த டோருக்கு அட்டை கொடுத்துட்டோன்னா நம்ம அந்த சைடு போய்க்கலாம்ல. ஓகே இப்போ விட்டுக்கலாம். நம்ம விட்டாச்சு. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க வேற. நம்ம கஷ்டப்பட்டு இழுத்துட்டுருக்குறோம். பார்த்துட்டே இருக்காளுங்க அப்படியே. பார்த்தியா நம்ம கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுக்குது. ஓகே எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுக்குது. இப்போதைக்கு எப்போ என்ன வேணா ஆகலாம். உடனே நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்கஹாலு அப்புறம் பேப்பர் ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே நம்ம பிளட்டு போட்டு பேட்ச் பண்ணிடலாம். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்ஸும் இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஓகே ரிவால்வராக மாற்றிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்டலோட ரிவால்வர் தான் சரியான பவர். ஓகே நம்ம கீழே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே நம்ம இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். பின்னாடி பார்த்துக்கோங்க. பின்னாடி பார்த்துக்கிட்டே வாங்க. எதுக்கும் எவன் வேணா வந்து தாவி போய் கடிச்சு வச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லி ஜோல் சொல்கிறான். ஓகே ஃபைன் கைஸ். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து ஒரு லைக்காவது போட்டுருங்க கைஸ். ஸோ லைக் போட்டேன் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். நம்ம கொஞ்சம் நினச்சது பண்ணலாம். ஓகே கண்டிப்பாக டெஸ்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ எதாவது ட்ரிப்பு பற்றி ஏதாவது பேசினேன்னா எனக்கு அப்படியே வெக்கமாயிருது அப்படின்றான். ப்ளஷ் ஆயிடுதாம்மா. கண்ணெல்லாம் செவந்துருதாம்மா இவனுக்கு. ஓகே ஃபைன். ஓகே இந்த சைடு தான் போகணும். கீழே ஒரு வழி மாதிரி இருக்குது. ஓகே இந்த வழி தான் அந்த சைடு கனெக்ட் பண்ணும் போல். ஆலிவர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி இருந்திருக்குங்க. எப்படி இருந்த ஒரு ஊர் என்ன மாதிரி டிசாஸ்டர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் அதில் இருக்கோம் நம்ம. கீழே வா. கீழே தான்மா இருக்குது வழி. டேப்லெட் கிடச்சிச்சு. ஆனால் 4 டேப்லெட் தாங்க. இது என்னது செங்கல்லாம் தேவையில்லை. நம்மகிட்ட இருக்கிற பாட்டில் இருக்குல்ல. இங்கே பாருங்க கோல்டு கலர் ஏதோ பண்ணுது. போடு. இங்கே பாருங்க ஃபயர் பற்ற வைக்கிற பாட்டில் ஆல்கஹாலு எடுத்தாச்சு. துணியும் எடுத்தாச்சு. ஓகே ஃபைன். நம்ம வழக்கு போல் போயிடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது. திடீர்னு வந்துச்சு சாமின்னு சொல்கிற மாதிரி திடீர்னு வந்துட போகுதுங்க. இங்கே ஒருத்தன் பாருங்க இறந்து கிடக்குறான் பாவம். ஏதோ லெட்டர் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கு? ஓகே அது ஏதோ குவாரண்டைன் ஜோனுன்னு ஒன்று இருந்துச்சுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேஃபாகவே இருந்திருக்காங்க ஒரு இடத்துல. ஆனால் அந்த இடமும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. நம்ம தெரியாதரமா கண்ணாடி உடச்சிட்டோங்க. சத்தம் கேட்டுருச்சோ? ஆமாங்க சத்தம் கேட்டுருச்சு. போச்சுடா. கிளிக்கர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க போலங்க. ஓகே நீ அவன் பின்னாடியே இரு. ஜோல் பின்னாடியே இரு. என்ன நடந்தாலும் சத்தம் மட்டும் போட்டுறாத அப்படின்னு டெஸ்ட்டும் சொல்லிட்டா. இங்கே பாருங்க இந்த நம்ம ஒரு கத்தி ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 கத்தி ஆயிடுச்சுங்க. அதாவது 2 ஷிவ் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அது புல்லட் எடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்களா டைல்ஸ்லாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த டைல்ஸ் சத்தத்தில் கேட்டு இது டக்குன்னு திரும்பிடுங்க. ஸோ நம்ம பார்த்து பொறுமையாக இது போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு ஷிவ் யூஸ் பண்ணியாச்சு. ஷிவ் கத்தாத. ஓகே ஃபைன். அவங்க ஒரு ரன்னர் இருக்காங்க. மை காட். ஓகே இந்த ரன்னரை நம்ம டாச் பண்ணணும். ஓகேண்ணா காய்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கானுங்க சுற்றி. இந்த ரன்னரை பொழந்துடலாம். தின்னுட்டுக்கிறான் பாருங்க. போது நீ தின்னது இவனுக்கு ஒரு பாக்ஸை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க. கழுத்து நெறி கொண்டுடலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம புல்லட் யூஸ் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எல்லா ஜாம்பியும் நம்மக்கிட்ட வந்துடும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே ஒருத்தர் இருக்கான். 2 பேர் இருக்காங்க நம்மளுக்கு நேராக. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம போகிறக்கு முன்னாடி இங்கே யாராவது இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். மை காட். நம்மக்கிட்ட ஒரே ஒரு கத்தி தானே இருக்குது. வேறு வழி இல்லை. இவனுக்கு ஒரு ஷிவ் போட்டுற வேண்டியதான். ஓகே ஜெயிச்சு பிடிச்சிடலாம். அவனுக்கு தான் கண்ணே தெரியாது. நேராக போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் போடக்கூடாது. ஓகேங்க நம்மக்கிட்ட இருந்த எல்லா கத்தியும் யூஸ் பண்ணிட்டோங்க.
ஓகே ஃபைன், நம்மக்கிட்ட ஒரு பாட்டில் இருக்குது, அதாவது தீப்பொறி பாட்டில். இந்த பாட்டில் வேண்டாம், நம்ம தீப்பொறி பாட்டிலை எடுத்து இவன் மேலே கொளுத்திடலாம். அதாவது அந்த மண்டை கசாயம் மேலே போட்டுடலாம். இவனுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே போடா, அவ்வளோதான், எரிஞ்சிட்டாங்க. ஓகே ஒளிஞ்சிக்கலாம். அப்பா ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல. ஒருத்தர் வரான், ரன்னர். ஓகே அந்த சத்தத்தை கேட்டு அவன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறான். ரைட் சைடில் வராங்க. வந்துடலாம், நம்ம பிடிச்சிடலாம். அவன் சைடு ஓடிட்டாங்க வழக்கு போல். ஓகே இவனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டாம், கன்று வச்சு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். பாட்டிலெலாம் செட் ஆகாது. ஒரே ஹெட் ஷாட், அவ்வளோதான். மறுபடியும் ஒரு ஹெட் ஷாட். மிஸ் ஆகிட்டாங்க ஃபஸ்ட் இதில். இங்கே ஒரு கிளிக்கர் போடு, அவ்வளோதான். இங்கே நம்ம போட்டாச்சு 2 பேத்த. இந்த சைடு யாரும் இல்லை, ஆனால் இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், ஒரே ஒரு கிளிக்கர் இருக்கான் போல். நம்ம லோட் பண்ணிக்கலாம் கைஸ் அதுக்கு முன்னாடி. ஏன்னா இவனுங்க செத்தானுங்களா பார்த்தீங்களா, இவனுங்கக்கிட்ட ஒரு புல்லட் இருக்குது. ரன்னர்ஸ் கிட்ட புல்லட் கிடைக்குது கைஸ், ஃபைன். ஓகே இந்த சைடு யாரும் இல்லை, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், அந்த ஒரே ஒருத்தர் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. இந்த சைடு ஏதாவது இருக்குங்க பொருள், அதுக்கு முன்னாடி இந்த புல்லட்டு பிளட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். கரெக்டாக தான் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல. வேண்டாம், இந்த சைடு கண்ணாடி உடைக்க வேண்டாம், கண்ணாடி உடைச்சா ரொம்ப சத்தம் கேட்கும். இந்த ட்ராயரில் ஏதோ இருக்குங்க. ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, என்னென்னு படிப்போம். 34378 டெஸ்க்கு அண்டர் ஏதோ போட்டிருக்கு. ஓகே ஃபைன், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த லெட்டரை. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே இந்த சைடு யாரும் இல்லை. ஓ இங்க ஒருத்தர் இருக்கான் கைஸ், ஷூட் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதாங்க முடிஞ்சான். இன்னொருத்தர் இருக்கான். இன்னொரு கிளிக்கர் வேறு இருக்கா. கமான் டெஸ், ஃபயர் பண்ணு. வரான். ஓகே நம்ம ஏமாக்கிறக்குள்ள டெஸ்ஸே கொண்டுட்டான். சூப்பர் டெஸ், நீ வேற லெவலு. ஓகே இங்கே ஒரு ரன்னர் செத்து இருந்தால, நீ வேற யாரும் இல்லை. ஓகே ஃபைன், ரன்னர் செத்து இருந்தாலும் அவன்கிட்ட புல்லட்ஸ் ஏதாவது கிடைக்கும். செங்கல் தான் வச்சுருக்கான். இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே ஏதோ லாக்கர் மாதிரி இருக்கு, என்ன பாஸ்வேர்டு மாதிரி கேட்குது. ஓகே புரிஞ்சு போச்சு, அந்த ஒரு லெட்ரு. ஓகே அந்த லெட்டர் எடுத்துடலாம். அதில் போட்டிருக்கும் நம்பர், பாஸ்வேர்டு 34373. ஓகே ஃபைன். புரிஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்களா, போகிற வழியில் நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டெல்லாம் கிடைக்குங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெலாம் வச்சுருக்கான் போல். 3 வச்சாச்சு. அவன் என்ன 43 வச்சிடலாம். 43 ஓகே 43 வச்சாச்சு. அப்புறம் 73 தானே, 78 ஏதோ 78. அவ்வளோதான். ஓகே பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. போடு. ஸோ உள்ளே இருக்கிற பொருளை எடுத்துடலாம். இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 80 டூல் கிட்ஸ் கிடச்சிருக்குங்க. நம்ம கன்று அப்கிரேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு டைமாக இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம போயிடலாம். ஆல்கஹால் பாட்டில் இருக்குது, சிசர்ஸ் இருக்குது, கிராஃப்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு நெருப்பு பாட்டில் ஒன்று கிடச்சிருச்சு. இன்னி கொஞ்சம் மாத்திரை வேணும், அந்த மாத்திரை வந்தக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸ் பிளட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம முதல்ல இந்த மெஸ், அதாவது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிடணுங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது, நிறைய ஜாம்பிஸ் வந்துடும் போல். செங்கல் தான் கிடக்குது, நம்மகிட்ட தான் பாட்டில் தாங்க கரெக்டு. ஓகே மேலே ஒரு லேடர் மாதிரி காட்டுது பாருங்க. ஐ திங்க் இந்த சைடு தான் நம்ம போகணும். ஓகே வா தேஷ், லேடரை பிக்கப் பண்ணு. அவ்வளோதான். ஓகே ஏறுறம்மா, ஏறலையா, சரி விடு, நானே ஏறிக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே ஒரே இருட்டாக இருக்குது கைஸ். அவங்க ஏறி வருவாங்க, நம்ம போயிடலாம். நம்ம போனால் தான் அவங்க வருவாங்க. இந்த சைடு தான் ஒரு வழி இருக்குது. ஓகே கீழே தான் இறங்கணும் போல், இறங்கியாச்சு. ஓகே ஃபைன், பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெயினுங்க. ஆமாங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினுங்க. கீழே மெட்ரோலாம் போயிட்டு இருந்திருக்கு. ட்ரெயினா பஸ்ஸானே தெரியல, ஆக மொத்தத்தில் அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, பாம் பிளாஸ்ட் ஆகி ஊரே அழிஞ்சு போச்சுங்க கைஸ். ஓகே வந்தாச்சு, இனி போகணும். எந்த சைடு நம்ம போகணும்? ஐ திங்க் கேபிட்டல் பில்டிங் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறா. ஓகே இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துடலாம். ஓ மை காட், உள்ள ஜாம்பிஸ் இருக்காங்க. ஓ மை காட், இவங்கள பிறந்துடலாம் ஃபஸ்ட்டு.
ஏன்னா அவங்ககிட்ட ஏதாவது பொருள் கிடைக்கும். உட்காந்தே போயிடலாம். ரன்னரா கிளிக்கரானே தெரில. ஓடுறவனா மண்டை கசாயமா. இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான். 3 பேர் இருக்கான். நம்ம கிராப் பண்ணி கொண்டுடலாங்க. இவன் பிரச்சனை இல்லைங்க, ரன்னர் தாங்க. அதாவது சத்தம் போட்டு ஓடுறவன். இவன் பிரச்சனை இல்லை, இவன் இப்படியே கொண்டாதான் உண்டு. ஓகே ஃபைன், ஒருத்தனை கொண்டாச்சு. இன்னொருத்தர் இருக்கான். வாடா, அவ்வளோதான், கிராப் பண்ணியாச்சு. கத்தாத, கத்துனா பொழந்துருவேன். ஆல்ரெடி பொழக்க தான் போகிறோம். வாய் ஃபுல்லாக ரத்தம். என்னடா டொமேட்டோ சாஸ் ஊற்றுன மாதிரி செத்து போயிட்ட. ஓகே ஃபைன், நீ ஒரே ஒருத்தர் இருக்கான். இவனை கொண்டுடலாங்க. போடு, அவ்வளோதான். அதுலேருந்து இந்த கம்பி ஒருத்தங்கிட்டே யூஸ் பண்ணல, இது நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பெட்டி நகர்த்திட்டு போயிடலாம். அப்படியே நகர்த்திட்டு போக வேண்டியதான். எந்த சைடு வழி போதோ அப்படியே போக வேண்டியதான். எதுக்கு நகர்த்துறோம்லாம் கேட்காதீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓ ஓகே, நல்லதாங்க. பெட்டி ஒரு வேளை நம்ம நகர்த்திட்டு வந்தது நல்லதாக போச்சு. ஆனால் அந்த பெட்டி மேலே ஏறி அந்த சைடு போகணும். ஓகே ஃபைன், நம்ம மேலே ஏறியாச்சு. ஓகே, ஒரு வழியாக ஒரு ஊருக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போயிட்டுக்கிறோம். இந்த சைடு எல்லா கதவும் பூட்டியிருக்கு. ஏதோ ஷட்டர் கிட்ட ஏதோ காட்டுது. ஓகே, இந்த சைடு தான் நம்ம போகணும். வாழ்க்கை போல் நம்ம ஷட்டரை இழுத்துடலாம். போச்சு, சத்தம் இவ்வளோ சத்தமாக வர்றது. போச்சு, சத்தம் கேட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு பண்ணு. ஓகே, நான் அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் போ, உள்ள போ. வாடா. ஓ வந்துட்டான். ஜோலோட காலை பிடிச்சிட்டான். அப்பாடா சாமி, நல்ல வேலை ஷட்டர் கீழே போட்டான். ஓ, எத்தனை பேருங்க. ஷட்டர் சவுண்டு கேட்டு எந்த பில்டிங்லேருந்து வந்தானுங்கன்னே தெரியல. ஷூ கிட்ட. ஓ மை காட், அருவருப்பா இருக்குது அப்படின்றா. கையை அப்படியே துண்டா வெட்டிருச்சுங்க. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி போறது கண்டுபிடிக்கணும். வழக்கு போல போ அப்படின்ற டெஸ்ட். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓ, இங்கே தான் கேட்குதுங்க டேபிள். அப்கிரேட் பண்ணிக்கலாம் போல. ஓ, நம்ம ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இப்போதாங்க அப்கிரேடே பண்ணுறோம். ஃபைன், நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். இது இங்கே ஒரு ஸ்பேனர் இருக்கு, இங்கே ஒரு ஸ்பேனர் இருக்கு. ஓகே ஓகே, நம்ம இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரிவால்வருக்கு செலவு பண்ணலாம். நான் வந்து இன்ஃபெக்டட் ஆனதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மாலில் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஜாம்பி கிடச்சிருச்சு அப்படின்னு எலி சொல்கிறா. ரன்னர்ஸ் கிட்ட இருந்து ஓடி அந்த இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்றா எலி. மார்லின் கூட தான் இருந்தியா அந்த டைமில்? இல்லை நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவன் நீ சுட்டிருப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. அதுக்கப்புறமா அவ சுடவே இல்லை. சரி, நீ கவலைப்படாத எலி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க கான்வர்சேஷன் நம்ம கேட்டுக்க நம்ம பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே ஃபைன், நம்ம எல்லாத்தையும் மாட்டியாச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். சூப்பர். இல்லை பாருங்க, இந்த அப்கிரேட் பண்ணுறதுல எப்படி காட்டுறாங்க. இந்த கன்னுலாம் அப்படியே ஒரிஜினலாக அப்படியே செமையாக இருக்குதுங்க. அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருந்த எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணியாச்சு. எல்லாமே இப்போ குட்டாக இருக்குது. ஓகே ஃபைன், இப்போ எந்த சைடு போகிறது? இந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். உள்ள ட்ரக் இருக்குது, ட்ரக்குக்குள்ளே ஏதாவது கிடைக்குதா பார்த்தீங்களா? இங்கே ஒரு பொருள் இருக்குது. டேப்லெட், ஒரு 5 டேப்லெட் கிடச்சிருக்கு. ஃபைன், 5 தானே, இன்னி வேணும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம கதை திறந்தாச்சு. இந்த சைடு ஒரு புல்லட்டு. இந்த சைடில் நிறைய பொருள் காட்டுதுங்க, எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான், மீதி இடத்துலலாம் சும்மா ட்ராயராக தான் இருக்கும். 2 ரூம் இருக்குது. எந்த டோரை திறக்கிறது? ஏதோ ஒன்று திறப்போம், இந்த இதே திறப்போம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடம் என்னங்க, ஒரு ஏதோ ஒரு என்ன இடம் இது? நிறைய ஆன்டிக் பீஸ் பொருள் சலசலையாக இருக்குது. கடையா? ஃபைன். ஓகே, மேலே தான் வழி போகுது. இந்த சைடு ஏறி போயிடலாம். ஓகே. ஓ எலி, என்னாச்சு? ஏதோ சிலை கீழே போட்டு உடச்ச மாதிரி இருக்கு. ஏமா கொஞ்சம் அமைதியா வாமா. ஆல்ரெடி சத்தம் போட்டதுக்கே வந்துட்டானுங்க கூட்டமா. என்ன இடம் இது? ஓ மியூசியம் பாத்தீங்களா? டெஸ்ட் சொல்றா, பழைய மியூசியமாங்க.
ஓ ஓகே, நம்ம இந்த வழியா தான் போகணும். ஓகே, உங்க தலையை பார்த்துக்கோங்க. டக்குன்னு கிராஸ் பண்ணுங்க, டக்குன்னு கிராஸ் பண்ணுங்க. ஓ ஓ ஓ, அட நம்ம போறக்குள்ள. ஓ ஜோல், நான் உயிரோட தான் இருக்கேன். ஓகே, நான் பார்த்து அந்த சைடு வரேன். ஓ கிளிக்கர்ஸ் வந்துட்டாங்க, மண்டை கசாயம் வந்துட்டானுங்க. ஓடுன்னு ஓடிட்டாங்க. ஐயோ, அவங்கள வேற அந்த மண்டை கசாயம் துரத்துதே. இன்சைட் போகிறது. இங்கே ஒரு கேப்பு. ஓகே ஃபைன், இங்கே ஒரு கேப் இருக்கு. இந்த வழியாக தான் நம்ம போகணும். டேஸ் எங்க இருக்க? ஓ இங்கே வந்துட்டானுங்க உள்ள மண்டை கசாயம். ஓ மை காட், 1 2 3. ஓ ஓ ஓ, ஐயோ நம்மகிட்ட ஷிவ் வேற இல்லைங்க, கத்தி வேற இல்லை, வேற வழியே இல்லை. கன் எடுத்து போட்டுற வேண்டிதான். ஹெட் ஷாட், அவ்வளோதான். ஒருத்தன் செத்துட்டான். வந்துட்டானுங்க எல்லாரும் வரானுங்கப்பா. அவனுக்கு ஹெட் ஷாட் அவ்வளோதான், முடிஞ்சு. இவனுக்கு அப்படியே கொடுத்துடலாம், அவ்வளோதாங்க. செத்துட்டானுங்க. ரீலோடும் பண்ணியாச்சு. இருந்தது 3 பேர், எல்லாத்தையும் கொண்டாச்சு. ஆமாம், ஹெட்ஷாட் தாங்க கரெக்டு. ஏன்னா புல்லட் வந்து ப்ராப்பராக போகும். சுடல செவுறு ஃபுல்லாக ரத்தம் தெரிச்சிருக்கு பார்த்தீங்களா? சாமியாக இருக்குது கிராஃபிக்ஸு. ஓகே ஃபைன், இந்த சைடு தான் வழி போகுது. இந்த சைடு தான் போயிருக்காங்க. டெஸ்ட்டு ஓடினாங்கல்ல, கீழே வந்து அடைச்சிருக்கு. அப்போ மேலே தான் போகணும். ஓ ஜாம்பி சத்தம் கேட்குதுங்க. எவனோ கொடூரமாக கத்திட்டு இருக்கிறான். டேய் இங்கே இருக்காம பாருங்க, ஹெட்ஷாட் கொடுத்துடலாம். போடா, அவ்வளோதான். போதும் சீக்கிரம் சாவு. போடு. ஓ தெச்ச கடிக்கிறான். ஓ நல்ல வேலைங்க, அடிச்சிட்டா, பொழந்துட்டா. டேஸ் உனக்கு ஒன்றும் ஆலையா? டேஸ் நீ ஃபைன் தான். ஓ எலி கத்துறாங்க. காய் சீக்கிரம் வாங்க. எங்கடா இங்க இருக்கா. போடு, கம்பி மாத்து. போடா, ஒரு அடி. ஓ ஜஸ்ட் மிஸ். போடா, இவனுக்கு ஒரு அடி. போடா, அவ்வளோதான். அவனுக்கு ஒரு மாடு குத்தாச்சு. ஓ நிறைய பேர் வந்துட்டானுங்க. இவனுக்கு ரெட் ஷாட் கொடுத்துடலாம். போடா, அங்கே எங்கடா ஓடுற? ஓகே ஃபைன், இன்னொருத்தனை கொண்டாச்சு. இனி வேற இங்க இன்சைடு தான் சுட்டுட்டு இருக்கிறா. ஓகே சூப்பர் ஷாட் தேஸ். ஓ அவனுக்கு ஒரு மண்டை கொட்டு. ஓகே, பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வரான். எனக்கு ரெட் ஷாட் வச்சிடலாம். போடா, அவ்வளோதான், முடிஞ்சாங்க. ஓகே ஃபைன், இனி வேற யாராவது இருக்காங்களா? அவ்வளோதான். ஒரு வேளை நம்ம தப்பிச்சாச்சு. முதல்ல இந்த இடத்த விட்டு போகணுங்க. ஓகே நம்ம போயிடலாம். இந்த சைடு தான் போகணும் வழி. மேலே ஏறியாச்சுங்க ஆல்மோஸ்ட். இந்த இடத்த அதாவது இந்த பில்டிங், இடிஞ்சு போன பில்டிங் விட்டு நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு எப்படியாவது போயே ஆகணும். ஓகே, அவங்க மேலே வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே கிராஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வழி இருக்கும் இங்கே. பார்த்தீங்களா, இங்கே ஒரு பலகை இருக்குது. இந்த பலகையை எடுத்துகிட்டு நம்ம போயிட வேண்டியதான். பின்னாடி நில்லுங்கம்மா, பலகையை தூக்கி வைக்கிறேன். கிராஸ் பண்ணிடலாம். எங்கே வைக்கணும்? இது இன்சைடு தான் வைக்கணும் போல். இங்கே எங்கேயாவது கேட்கும் பாருங்கள் ட்ரையாங்கிள். ஓகே, கிராஸ் பண்ணுறதுனா இந்த சைடு வைக்கணும் போல். ஓகே, நம்ம ஒரு வழியாக வச்சாச்சு. ஃபைன், பார்த்து போமா, ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றான். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன் அதை அப்படின்னு. எலியோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. ஓகே, நம்மளும் நடந்து போயிடலாம். ஓகே, எலி எதையோ பார்த்து அப்படியே ஷாக்கிங்கில் நிற்கிறான். எல்லாமே அங்கே தானே இருக்கும் கண்டிப்பாக. ஜோரின்னு அங்கே இருப்பான் ஒருத்தன். செமையா இருக்குல்ல அந்த வியூ வந்து அதை பார்க்காம இருக்க முடியல. வாங்க இந்த சைடு போலாம். ஏய் வாடா, டைம் ஆச்சுடா. We're almost done. Stay focused. Yes ma'am. கவனமா இருடா, எல்லாமே முடிஞ்சு. ஓகே காய்ஸ், நம்ம இந்த பார்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. Until then, bye.